யோசிச்சு பாருங்க, நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இல்லனா ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. ம் அந்த சந்தோஷத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே ஓடி போய் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட அந்த நியூஸ சொல்றீங்க. ஆமா, அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ண தோணும். கரெக்ட். அவங்களும் உதட்ல ஒரு பெரிய சிரிப்போட கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கண்ண கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு வெற்றிடமோ இல்ல ஒரு லேசான எரிச்சலோ தெரியும். கண்டிப்பா. அது ஒரு மைக்ரோ செகண்ட் தான் நடக்கும். ஆனா நம்ம மூளை அது சட்டுன்னு கேட்ச் பண்ணிடும். ஆமா, அந்த ஒரு சின்ன ரியாக்ஷன் நம்மள அப்படியே ரொம்ப குழப்பத்துல ஆழ்த்திடும். நேர்களே, இது எப்போதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஏன்னா மனிதர்களோட மூளை வார்த்தைகளை விட உடல் மொழியையும் அந்த முகபாவனைகளையும் ரொம்ப துல்லியமா கணிச்சிடும். எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். யூடியூப்ல வெளியான ரினியூ ப்ரோஆக்டிவ்லி அப்படிங்கிற ஒரு வீடியோவோட சுருக்கத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த அலசல் இருக்க போகுது. ஆமா, வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா மனசுக்குள்ள நம்ம வளர்ச்சியை பார்த்து ரொம்ப முறுமிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள பத்தி தான் அந்த சோர்ஸ்ல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டீப் டைவோட முக்கிய நோக்கமே உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நீங்க உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய, உங்களோட கடின உழைப்ப எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம மிஷன். உண்மையான ஆதரவு தரவங்க யார், போலி அக்கறையோட நம்ம தன்னம்பிக்கைய உடைக்கிறவங்க யார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா பொறாம அப்படிங்கிறது எப்பவுமே படங்கள்ல வர மாதிரி ரொம்ப வெளிப்படையா வில்லத்தமாலாம் தெரியாது. ஆமா, நிஜ வாழ்க்கையில அது வேற மாதிரி இருக்கும்ல. நிச்சயமா. அது பெரும்பாலும் ஒரு அக்கறை அப்படிங்கிற முகமுடிய போட்டுட்டு தான் வரும். அதான் முதல் பாயிண்டா சோர்ஸ்ல சொல்றாங்க. ஓ, அக்கறை மாதிரி காட்டுவாங்களா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி அவங்க கிட்ட சொல்றீங்கன்னு வைங்க, எடுத்த உடனே உன்னால முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அது ரொம்ப வெளிப்படையான எதிர்ப்பா மாறிடுமே. கரெக்ட். அதுக்கு பதிலா எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, இல்லப்பா இந்த ஃபீல்ட்ல நிறைய ரிஸ்க் இருக்கு, உனக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு மெதுவா ஆரம்பிப்பாங்க. பாக்குறதுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. இது பாத்தீங்கன்னா இனிப்பான தேநீர்ல மெதுவா விஷத்தை கலக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையான நண்பர்கள் கூட நமக்கு வரப்போற ஆபத்துகளை சுட்டி காட்டுவாங்க இல்லையா? ஆமா. அது ஒரு வேகத்தடை மாதிரி, நம்ம கொஞ்சம் உஷாரா போறதுக்கு. ஆனா இந்த போலி அக்கறைக்காரங்க வைக்கிறது வேகத்தடை இல்ல, ஒரு பெரிய ஸ்டாப் சைன். ரொம்ப கரெக்டான உதாரணம். சோ ஒருத்தர் சொல்றது நிஜமான அக்கறையா இல்ல நம்மள முடக்கிற செயலான்னு நம்ம எப்படி பிரிச்சு பாக்குறது? இத ஒரு சின்ன பேட்டர்ன் மூலமா நம்ம ஈஸியா பிரிச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு மலை ஏற போறீங்கன்னு வச்சுக்குவோம். உண்மையான அக்கறை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பாத்து போ, வழுக்குன்னு சொல்வாங்க. ஆமா, கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோன்னு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட அல்டிமேட் நோக்கம் நீங்க பாதுகாப்பா உச்சிக்கு போகணும் அப்படிங்கிறது தான். குறைகளை சொன்னாலும் கடைசியில உன்னால முடியும், நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க. ரைட், ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிப்பாங்க. ஆனா இந்த போலி அக்கறை கொண்ட நபர்கள், அதாவது இந்த விஷ ஜென்மங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலையில நிறைய பேர் விழுந்து செத்துருக்காங்க, நீ பேசாம கீழேயே இருந்துடு அப்படின்னு சொல்லி உங்க பயணத்தையே முடக்க பாப்பாங்க. ஓ, அப்ப இவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்படும். கரெக்டா? நம்ம ஐடியா மேலேயே நமக்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்துரும். அதுதான் அவங்களுக்கு வேணும். ஒரு சின்ன விதைய உங்க மனசுக்குள்ள தூவிடுவாங்க. அது மெதுவா வளர்ந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும். இது ஒரு மறைமுகச் சிறை அப்படின்னு சோர்ஸ்ல ரொம்ப ஆழமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம தன்னம்பிக்கைய நம்மளே உடைக்கிற மாதிரி பண்றாங்க. நேரடியா தாக்காம நம்மளே தாழ்த்திக்க வைக்கிற ஒரு தந்திரம். ஆமா, நீங்க புதுசா எதையாவது ட்ரை பண்ணவே பயப்படுற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்துருவாங்க. சரி, இப்போ இந்த ஸ்டாப் சைன் அவங்க உருவாக்குற மனத்தடை எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை நம்ம கடினமா உழைச்சு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோன்னு வைங்க. அத போய் அவங்க கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா நம்ம வெற்றிய சிறுமைப்படுத்தி தான் பாப்பாங்க இல்லையா? 100% நீங்க ரத்தம் சிந்தி பல ராத்திரி தூக்கத்தை தொலைச்சு ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க. ஆமா, ஓ இதுதான் விஷயமா, இதுக்கு எதுக்குப்பா இவ்ளோ பில்டப், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், யார் வேணா பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப வலிக்கும். நம்ம சக்சஸ் அவங்க கொண்டாட மாட்டாங்க, அதோட மதிப்பை குறைப்பாங்க. கரெக்ட். உங்க வெற்றி ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு உங்களை நம்ப வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆயுதத்தையும் அவங்க கையில எடுப்பாங்க. இந்த ஒரு ஆயுதமா? அது என்ன? தேவையற்ற ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன்.
நீ பண்ணது பரவாயில்ல, ஆனா அவன் கூட படிச்சவன் இப்ப எங்க இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தரோட வெற்றியை வச்சு உங்களை அடிப்பாங்க. ஓ, நம்மள தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளுறதுக்காக. ஆனா அவங்க ஒப்பிடுற அந்த மூணாவது நபர் மேல இவங்களுக்கு நிஜமாவே எந்த அக்கறையும் இருக்காதுல்ல. சுத்தமா இருக்காது. அந்த நபர் இவங்களுக்கு ஒரு டூல் மட்டும்தான், உங்கள மனதளவுல உடைக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவி. ஆனா இங்க நான் ஒரு சின்ன கவுண்டர் பாயிண்ட் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயோ இல்ல வீட்லயோ நம்ம பெற்றோர்களும் டீச்சர்ஸும் நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆமா, அவனை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா அது நம்மள ஊக்குவிக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம் தானே. அப்போ அந்த ஆரோக்கியமான ஒப்பீட்டையும் இந்த நச்சுத்தன்மையான ஒப்பீட்டையும் நாம எப்படி பிரிச்சு பாக்குறது? இது ஆக்சுவலா நேயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உண்மையான ஆசிரியரோ பெற்றோரோ பண்ற ஒப்பீட்டோட அடிப்படை நோக்கம் உங்களோட வளர்ச்சி. நீங்க இன்னும் சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில அவங்க சொல்றாங்க. அது உங்க திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு தூண்டுதல். ஆனா இந்த போலி மனிதர்கள் பண்றது வேற. ஆமா, இவங்க பண்ற ஒப்பீடு உங்கள மனதளவுல உடைக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாலும் அது பத்தாது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வை உங்களுக்குள்ள திணிப்பாங்க. அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் இவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஒவ்வொருத்தருக்கும் வெற்றிக்கான நேரமும் பாதையும் வேற வேற அப்படிங்கிற உண்மையை மறைச்சிட்டு அவங்க தங்களோட ஈகோக்கும் பொறாமைக்கும் தீனி போடுறாங்க. வாவ், இது ரொம்ப ஆழமான உளவியல். தங்களோட சொந்த போதாமைய நம்ம கிட்ட காட்டி நம்மள சிறுமைப்படுத்துறது மூலமா அவங்க தங்களை பெரியவங்களா உணர்றாங்க. ஆமா, அது ஒரு ரொம்ப ஆபத்தான உளவியல் விளையாட்டு. சரி, இப்போ வார்த்தைகளை தாண்டி அவங்களோட முகபாவனைகளும் உடல் மொழியும் எப்படி இருக்குன்னு பாப்போம். இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோல் அடிச்சிடுறீங்க. சூப்பர். மைதானமே கைத்தட்டுது. ஆனா உங்க டீமை சேர்ந்த ஒருத்தர் மட்டும் அதை கொண்டாடாம முகத்தை திருப்பிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தானே இது. ரொம்ப அப்பாரமான உதாரணம். அது மிகப்பெரிய வலியை தரும். ஏன்னா உங்களோட மகிழ்ச்சியை அவங்களால சகிச்சுக்கவே முடியாது. உங்களோட பெரிய சக்சஸ்க்கு அவங்க ரியாக்ஷன் ரொம்ப வறட்சியா கோல்டா இருக்கும். நீங்களே ஆசை ஆசையா போய் சொன்னாலும் சட்டுன்னு பேச்ச மாத்திடுவாங்களா? ஆமா. ஓ சூப்பர், சரி நான் நேத்து ஒரு படம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு அந்த டாபிக்கே மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. நம்ம சந்தோஷத்துக்கு எந்த அங்கீகாரமுமே கிடைக்காத மாதிரி ஒரு தனிமையை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் முன்னேற தொடங்கினாலே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவாங்க. இல்லனா சம்பந்தமே இல்லாம வேற எதற்காவது உங்க மேல கோவப்படுவாங்க. சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போடுவாங்க. இது ஏன் நடக்குது? இதோட ரூட் காஸ் என்ன? இதோட வேர் அவங்களோட பாதுகாப்பின்மை, அதாவது இன்செக்யூரிட்டி. உங்களோட வெற்றி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காது. மாறாக அவங்களோட தோல்வியோ அல்லது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தேக்க நிலையும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. ஓ, அதாவது நாம மேல போறது அவங்க தூக்கத்தை கெடுக்குதா? 100%. அதனால நேயர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது உங்களோட பிரச்சனை இல்ல. கரெக்ட். உங்க திறமையோ நீங்க நடந்துக்கிற விதமோ இதுக்கு சற்றும் காரணமே கிடையாது. இது முற்றிலும் அவங்களோட பிரச்சனை. அவங்க தங்களோட ஆற்றாமைய இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டிஸ்கனெக்ட் மூலியமா உங்க மேல திணிக்கிறாங்க. அப்பாடா, இது நம்ம தப்பில்ல. அவங்களோட இன்செக்யூரிட்டி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. ஆனா இப்ப நாம பேச போற இந்த 7வது அறிகுறி தான் சோர்ஸ்ல ரொம்ப ஆபத்தானதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது என்னன்னா, உங்களை எப்பவுமே ஒரு பழைய அடையாளத்துக்குள்ள பூட்டி வைக்க பாக்குறது. ஒரு மனரீதியான சிறைன்னு சொல்லலாம். பழைய அடையாளம்னா கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நீங்க நிறைய கத்துக்கிட்டு முன்னேறி ஒரு புது மனிதரா மாறி இருப்பீங்க. ஆனா இவங்க உங்க கடந்த கால தவறுகளே திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவாங்க. நீங்க பண்ண ஒரு சின்ன முட்டாள்தனத்தை மத்தவங்க முன்னாடி பேசி, இவன் அப்போ எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு உங்களை மட்டம் தட்டுவாங்க. உங்க தற்போதைய வளர்ச்சியை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமா, எக்காரணம் கொண்டு ஒத்துக்க மாட்டாங்க. இங்க எனக்கு ஒரு உண்மையான சந்தேகம் வருது. சொல்லுங்க. நண்பர்கள்னாலே பழைய நினைவுகளை பேசுறதும் நாம முன்னாடி எப்படி இருந்தோம் சொல்லி கலாய்க்கிறதும் ரொம்ப சகஜம்தானே. ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாலே நம்ம பழைய தப்புகளை பேசி சிரிப்போம். இதுவும் அந்த மாதிரி வெறும் பழைய நினைவுகளை பேசுறது போல தோணலையா? இதை ஏன் ஒரு பெரிய ஆபத்துன்னு நம்ம பார்க்கணும்? இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா பழைய நினைவுகளை பேசி சிரிக்கிறதும் மலரும் நினைவுகளை பகிர்றதும் வேற. அது உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இது உங்க ஐடென்டிட்டி மேல, உங்க அடையாளத்தின் மேல நடக்கிற ஒரு நேரடி தாக்குதல். மனிதர்கள் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கிறவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க இன்னைக்கு கிடையாது. ஆமா, நிறைய அடிபட்டு திருந்தி இருப்போம். கரெக்ட். அந்த மாற்றத்தை இவங்க ஏத்துக்க மறுக்கறாங்க.
நீ மாறவே இல்ல, அன்றும் முட்டாள் இன்றும் முட்டாள் தான் அப்படின்னு உங்களை அவங்க தொடர்ந்து நம்ப வைக்கிறது மூலமா உங்களோட தற்போதைய வளர்ச்சியின் மேல இருக்கிற மரியாதையை அவங்க தகர்க்கறாங்க. ஓ, அதாவது நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படிங்கிற உண்மையை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் இல்ல. அதனால உங்கள திரும்பவும் பழைய நிலைமைக்கே இழுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு சமூக படிநிலையில பாத்தீங்கன்னா நாம அவங்களுக்கு கீழே இருந்தப்போ அவங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருந்திருக்கும். ஆமா ஆமா. நம்ம வளர்ந்து அவங்க லெவலுக்கு வரும்போதோ இல்ல அவங்கள தாண்டி போகும்போதோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுது. அந்த பழைய நீங்க அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இப்ப புரியுது. நம்ம இன்றைய தன்னம்பிக்கைய உடைச்சு நம்மள அதே பழைய பலவீனமான இடத்திலேயே முடக்கி வைக்கிற ஒரு மாபெரும் சூழ்ச்சி இது. ஆமா, இது வெறும் கேலி கிடையாது. நம்ம சிறகுகளை வெற்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். ரைட். இப்ப நாம இந்த அறிகுறிகள் எல்லாம் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். முகமூடி போட்ட அக்கறை, சாதனைகளை சிறுமைப்படுத்துறது, முகத்தை திருப்புறது, பழைய அடையாளத்துக்குள்ள அடைக்கிறது எல்லாமே தெரிஞ்சாச்சு. ஆனா இதுல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறது? நமக்கான ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் என்ன? நம்ம எனர்ஜியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே எல்லாரையும் உங்க வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமா தூக்கி எறிஞ்சிடணும்னு அவசியம் இல்ல. ஆமா, சில நேரங்கள்ல அவங்க நெருங்கிய சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். உடனே கட் பண்ண முடியாது. கரெக்ட். அதனால முதல் படி என்னன்னா, உங்க கண்களை திறந்து பாருங்க, ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. யார் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கறாங்க அப்படிங்கறத ஒரு பார்வையாளரா இருந்து மட்டும் கவனிங்க. அவங்க யாருன்னு முதல்ல நாம ரியலைஸ் பண்ணிக்கணும். அவங்கள மாத்துறதுக்காகவோ இல்ல நான் திறமையானவன் நிரூபிக்கிறதுக்காகவோ நம்ம எனர்ஜியை வீணாக்க கூடாது. கரெக்டா? 100%. ஒருத்தரோட பொறாமைக்கு நாம ரியாக்ட் பண்றதோ அவங்க கூட சண்டை போடுறதோ சரியான தீர்வு கிடையாது. அப்படி பண்ணா நம்ம எனர்ஜி தான் ட்ரெயின் ஆகும். அப்போ என்னதான் பண்றது? அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க விடக்கூடாது. உங்களுக்கான எல்லைகளை ரொம்ப தெளிவா வகுத்துக்கணும். உங்க பெரிய திட்டங்களையோ ஆழமான ஆசைகளையோ அவங்க கிட்ட ஷேர் பண்றது குறைச்சுக்கணும். புரியுது. இது கிரே ராக் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாறை மாதிரி உணர்ச்சியற்று இருக்கிறது. அவங்க உங்களை தாக்கும்போது நீங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு அந்த விளையாட்டு போர் அடிச்சிடும். வாவ், சூப்பர் டெக்னிக். அப்படியானால் நமக்கான ஒரு சரியான கம்யூனிட்டியை உருவாக்குறதும் நம்ம தன்னம்பிக்கையை இழக்காம பாதுகாத்து அடுத்த கட்ட வளர்ச்சியில கவனத்தை செலுத்துறது தான் இவங்களுக்கு நாம கொடுக்கிற உண்மையான பதிலடி. எக்ஸாக்ட்லி. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான கவசம். உங்களை சுத்தி இருக்கிற யாருமே உங்களை நம்பாத போது கூட உங்களை நீங்க ரொம்ப ஆழமா நம்பணும். மத்தவங்க சொல்ற கருத்துக்கள் நம்ம நிஜமா மாறிடக்கூடாது. ஆமா, உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை கூட மனசார கொண்டாடுற, எந்த ஈகோவும் இல்லாம உங்களை தட்டி கொடுக்கிற மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் உங்க நட்பு வட்டத்துல அதிக மதிப்பு கொடுங்க. நம்மள கொண்டாடுற ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்கிக்கிட்டாலே போதும். இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே காணாம போயிடும். ஒருத்தரோட பொறாமைக்காக உங்க பயணத்தை எப்பவும் நிறுத்தாதீங்க. ரொம்ப கரெக்ட். உங்க வளர்ச்சிக்கு மனசார மரியாதை கொடுக்கறவங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்க தகுதியானவங்க. மத்தவங்க எல்லாரும் உங்க வாழ்க்கை பயணத்துல வெறும் பார்வையாளர்கள் தான். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. நேயர்களே, இதுவரை நம்ம பேசினது சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில அக்கறை அப்படிங்கிற பேர்ல வர்ற போலி மனிதர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க சாதனைகளை சிறுமைப்படுத்தும் போது அது உங்க திறமையின்மை கிடையாது, அவங்களோட இன்செக்யூரிட்டி அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி உங்களை பழற அடையாள சிறையில தள்ள பார்க்கும்போது அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஆழமா விவாதிச்சோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களை கொண்டாடுற மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, உங்க தன்னம்பிக்கையை எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிற ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸையும் பார்த்தோம். ரொம்ப சிறப்பான ஒரு அலசல் இது. இந்த டீப் டைவை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நேயர்கள் சுயமா சிந்திப்பதற்காக நான் ஒரு இறுதி கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இத உங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. உங்க வெற்றியை பார்த்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களே இவ்ளோ தூரம் பொறாமைப்படுறாங்க, உங்களை எப்படி முடக்குவதுன்னு பிளான் பண்றாங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்குள்ள எவ்ளோ பெரிய ஆற்றலும் திறமையும் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாவ். உங்களை சுத்தி இருக்கவங்கள இவ்வளவு தூரம் அச்சுறுத்துற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு அபாரமான சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவங்களோட அந்த பொறாமை தான் நீங்க சரியான பாதையில போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் உங்களோட அந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சான்றிதழா இருக்கக்கூடுமோ? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தாட் இது. நேர்களே, உங்க எனர்ஜியை பாதுகாத்துக்கோங்க, உங்க வளர்ச்சியை கொண்டாடுங்க. நாங்க இன்னொரு சுவாரஸ்யமான டீப் டைவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க.